கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமா. அன்பு தேவ ஜனமே, நீதியின் கிரியை நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அவர் சொல்கிறார், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைகளில் தப்புவித்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். உன்னை நானே தெரிந்து கொண்டேன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. நீ நடுவே நீ நடந்தாலோ மகனே,
தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய், ஆறுகளை கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. பரிசுத்த ஆவியானவரை நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள் வெளிப்படும்படியாய் அவரை ஸ்தோத்திரத்தோடு கூட ஸ்தோத்திர பலி செலுத்துவது உண்மை என்றால் அவர் நமக்கு சுகத்தை தருகிறவராயிருக்கிறார், அவர் பலனை தருகிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உற்சாகமாய் ஆமென். சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதே இல்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய காரியங்கள் அறுப்புண்டு போம். ஆண்டவர் பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன். கரங்களை தட்டுவோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, வெள்ளம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, வெள்ளம் தந்தீரே நன்றி ஐயா. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா, அன்பு கொண்டே நன்றி ஐயா, அரவணைத்தே நன்றி ஐயா. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. 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 சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும்
கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அன்பு தேவஜனமே, எதை குறித்தும் கலங்காதே. நீ உண்மை உள்ளவளாய் இருந்தால், நீ உண்மை உள்ளவனாய் உன் குடும்பத்தில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை மக்களும் உனக்கு எதிர்த்து பேசக்கூடாதபடி காரியங்களை நடப்பிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரிடத்தில் நீ பேசுகிறாய் அல்லவா, அவரிடத்தில் நீ சொல்லுகிறாய் அல்லவா, ஆண்டவரே என்னுடைய காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்ற உன் விண்ணப்பத்தை அறிந்ததான தேவன் உனக்கு ஏற்ற காலத்தில் காரியங்களை செய்யும்படியாய் தேவன் உனக்கு என்று குறித்ததை நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். அதுதான் நீதியின் கிரியை, சமாதானம். அந்த கிரியை வருகின்ற நாள் வந்து விட்டது. கலங்காதே. கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா, ஆண்டவரே இப்படி வேதத்தில் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேனே, பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, என்னுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வார்களா நினைக்கிறாயா? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சத்தியத்தின் திருவார்த்தை ஒவ்வொரு வாரங்களிலும் கேட்கின்ற அன்பு மக்களுக்காய் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேகர் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படியாய் தீர்மானிக்கிறீர்கள், ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுக்காய் இந்த கனமான ஊழியத்தின் வாயிலாய் அநேக காரியங்கள் நிறைவு செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் இயேசுவை விசுவாசிங்கள். என் இயேசு உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். இன்றைக்கு நீதியின் கிரியை சமாதானம் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆண்டவர் அமைதலை தருகிறார், சுகத்தை தருகிறார். நம்முடைய குடும்பங்களிலே அமைதி இல்லாத சூழ்நிலை தான் சமாதானமற்ற நிலைமை, சுகமற்ற நிலைமை. இதுதான். ஆனால் நாம் நீதியை செய்யும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவு செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 24 அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் தன் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என் அழைத்து கொண்டு வந்தார் என்றார். தன்னுடைய சகோதரர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். வார்த்தை கவனிங்கள். கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். நீ எதை தீர்மானிக்கிறாயோ ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும் காரியங்கள் எப்படி வாய்க்க பெற வேண்டும். அவருடைய கிருபை மிகவும் தயவுள்ள கிருபையாக இருக்குது. அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. யோசித்து பாருங்கள். ஊழியக்காரன் கீழ்ப்படுகிறார், ஆனால் இங்கே இவர் நினைப்பது தன் எஜமானை. ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்றதான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை உன் எண்ணத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ சொல்லி அனுப்புகிறதான ஊழியக்காரன் உனக்கு பணிந்து காணப்படுகிற ஒரு தாசன் அல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிற தாசன். இதுதான் குடும்பம். இன்னுமாய் ஏன் நம்முடைய திருச்சபை வளரவில்லை, இன்னுமாய் நம்முடைய திருச்சபையில் ஏன் ஐக்கியம் இல்லை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், எஜமான் நினைப்பதை ஊழியக்காரன் நினைக்கிறார், ஊழியக்காரருடைய வாஞ்சையை ஆண்டவர் நிறைவு செய்கிறார். இன்றைக்கு எஜமான் ஒரு நினைவு நினைப்பது, ஊழியக்காரன் ஒரு நினைவு நினைப்பது
மற்றவர்கள் ஒரு நினைப்பது இதுதான் சீர்கேட்டுக்கான வழிகள். நீ உண்மையாய் ஆண்டவரோடு கூட இருப்பது உண்மை என்றால், நீ ஆண்டவரிடத்திலே பேசுவது உண்மை என்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தன் எஜமானின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதான வார்த்தை, இதைதான் உன்னோடு கூட பயணிக்கிறவர்களும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரன் சொல்கின்ற வார்த்தைக்கு மாறாக பேசுகிற மக்கள் உண்டு, கூட்டம் உண்டு. ஏன் குடும்பத்தில் இருக்கதான தகப்பனுடைய பிள்ளையுடைய தகப்பன் இவர்களுக்கு இணங்க உறவற்ற நிலைமை. தகப்பன் ஒன்று சொன்னால் பிள்ளை ஒன்று சொல்லுவான், பிள்ளை ஒன்று சொன்னால் தாய் ஒன்று சொல்லுவாள். அந்த உறவு முறையிலே அவருடைய கிருபை இல்லை, அவருடைய ஐக்கியம் இல்லை, அவருடைய அன்பு இல்லை, அந்த நீதி காணப்படவில்லை. நீ சொல்லி நான் கேட்கணுமா? எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரிகின்ற வயது இல்லையா என்று நம் பலவிதமான நம்முடைய ஞானத்தை கொண்டு பேசுகிறதான காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நாம் தீர்மானத்தை கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். முதன்மையாய் தேவனை கனம் பண்ண வேண்டும், ஊழியக்காரை கனம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பங்களிலே விளங்கப்படும். அடுத்த வசனம், அந்த பெண் ஓடி அந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். அந்த பெண் ஓடுகிறாள், வீட்டுக்கு அதை அறிவிக்கிறாள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம் வீட்டில் இப்படிப்பட்ட நிலைமை இருப்பது உண்மை என்றால், இப்படி ஒரு காரியத்தை செய்தேன், இப்படி ஒரு காரியம் எனக்கு கிடைத்தது, இப்படி நான் அவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், தங்கும்படியாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வது உண்மை என்றால், நம்முடைய தாய் முதலாவது, நம்முடைய குடும்பம் முதலாவது நம்மை கனப்படுத்துமா? பிள்ளையினுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ளக்கூடாதபடி தாய் தன் வாயில் வந்ததான வார்த்தைகளை பேசுவார். அதுதான் நீதியின் கிரியை இல்லாத சூழ்நிலை தான் இன்னுமாய் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானமற்ற நிலைமை. அந்த நீதியின் கிரியை நம் குடும்பத்தில் இருப்பது உண்மை என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவன் கைகளில் போற்றிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி இந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரர் ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் திறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். பார்த்தீர்களா? சகோதரி சொன்ன உடனே சகோதரன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். என்ன காரியம் நடந்தது என்று காரியங்களை அவன் விசாரிக்கிறவனாயிருக்கிறான். இன்றைக்கு குடும்பம் என்றதான ஐக்கியம் அப்படிதான் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் இன்னுமாய் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இன்னுமாய் நம்முடைய குடும்பத்தில் நீதிக்கிரியை வெளிப்படுத்தவில்லை? ஆகவேதான் சமாதானம் இல்லை. வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானம், என்றும் உள்ள பலன் சமாதானமும் அமெரிக்கையும் சுகமுமாம். அந்த சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் நம்முடைய நீதி விளங்கும்படியாய் இந்த பெண்ணுடைய வார்த்தையை குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது, ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் எப்படி இருப்போம்? நம்முடைய ரியாக்ஷன் எப்படியா இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இது தெய்வத்தின் வல்லமை விளங்கும்படியாய். அன்பு தேவஜனமே, நீ எதை குறித்தும் கலங்காதே. நீ உண்மை உள்ளவளாய் இருந்தால், நீ உண்மை உள்ளவனாய் உன் குடும்பத்தை இருக்கும்போது உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை மக்களும் உனக்கு எதிர்த்து பேசக்கூடாதபடி காரியங்களை நடப்பிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரிடத்தில் நீ பேசுகிறாய் அல்லவா? அவரிடத்தில் நீ சொல்லுகிறாய் அல்லவா? ஆண்டவரே, என்னுடைய காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்ற உன் விண்ணப்பத்தை அறிந்ததான தேவன் உனக்கு ஏற்ற காலத்தில் காரியங்களை செய்யும்படியாய் தேவன் உனக்கென்று குறித்ததை நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். அதுதான் நீதியின் கிரியை சமாதானம். அந்த கிரியை வருகின்ற நாள் வந்து விட்டது. நீ கலங்காதே. கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரே, இப்படி வேதத்தில் நான் வாசித்து கொண்டிருக்கிறேனே, பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறேனே,
என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? என்னுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வார்களா நினைக்கிறாயா? நீ உண்மையாய் நீதியின் கிரியை உள்ள ஒரு பிள்ளையாய் ஒரு குடும்பமாய் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு காரியங்களை செய்கிறவர் இயேசு ஒருவரே. அவரை தவிர ஒருவரும் செய்யவே முடியாது. எந்த உறவின் மத்திலே இணைக்கப்பட வேண்டும் என்று அந்த வாஞ்சையை ஆண்டவர் எண்ணினாரோ அந்த காரியத்தை தீர்மானிக்கும்படியாய் ஆண்டவர் நிறைவு செய்வார். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் திகையாதே. ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். பார்த்தீர்களா? குடும்பத்துடைய தன்மை பாருங்கள். இந்த ஒரு பெண்மணியானவள் எடுத்து காட்டுகிறாள். அவளுடைய தாழ்மை, தாயினுடைய தாழ்மை, சகோதரனுடைய தாழ்மை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பம், கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொள்கிற குடும்பம் இப்படிதான் இருக்க வேண்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். இன்றைக்கு நாம் இப்படி அழைக்கிறோமா? நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய மக்களிடத்திலே நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? அழகாய் சொல்லப்படுகிறது அல்லவா? அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானேன். இந்த காலகட்டத்தில் நாம் வெளியே நிற்க வைத்து முடிந்தால் ஒரு கப் காஃபியோ தேநீரோ கொடுத்து அனுப்பிவிடும். இங்கே ஏன் வெளியே நிற்கிறீர்கள்? இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை. அழைப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒரு அழைப்பு காணப்படுகிறது. ஒட்டங்களுக்கும் இடம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். யோசித்து பாருங்கள். நம்முடைய உறவின் மக்களுக்கு, இரத்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கே உறங்குவதற்கு இடம் கொடுக்காத மக்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒட்டகத்திற்கும் இடம் உண்டு. அதுதான் தாழ்மை, அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த நீதியின் கிரியை சமாதானத்தை கொடுக்கிறது. நமக்குள்ளே அந்த நீதியின் கிரியை வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். ஒட்டகங்களின் கட்ட வைத்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவினமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால் கைகளை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பார்த்தீர்களா? இவர் பணிவிடை செய்கிறார். அவர்களோடு கூட வந்த மக்களுக்கும் காரியங்கள் செய்யப்படுகிறது. எந்த எதிர்பார்ப்போடு கூட ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானுக்காய் காரியங்களை செய்யும்படியாய் முழு மனதோடு கூட கடந்து போனாரோ அவருடைய எண்ணங்கள் நிறைவு செய்யப்படுகிறது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உண்மையாய் நீ ஆண்டவருக்கு முன்பாய் பணிந்து காணப்படுவது உண்மை என்றால், தலை குனிந்து ஆண்டவருக்கு முன்பாய் பணிந்து காணப்படுவது உண்மை என்றால், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மகிமையாய் மாறப்போகிறது. நீ எதை குறித்தும் வரவேற்பு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ ஏன் வெளியே நிற்கிறாய்? அழைப்பு பார்த்தீர்களா? இன்பம், ஆனந்தம் நமக்குள்ளே எழுச்சி அடைகிறது. இந்த இன்பத்தை, ஆனந்தத்தை கொடுக்கிறவர் அந்த நீதியின் கிரியை, சமாதானம் என்றும் உள்ள பலன். அதுதான் நமக்கு பலன். நீ நினைக்கிறாய் அல்லவா, ஆண்டவரே நான் எத்தனையோ நாள் உபவாசித்தேன், கண்ணீரோடு கூட அழுதேன், வேதனையோடு கூட ஜெபித்தேன் என்றதான காரியம்தான் இன்றைக்கு ஆண்டவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த நீதியின் கிரியை, சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, என்றும் உள்ள பலன். எப்பொழுதும் இந்த பலன்தான், இந்த ஆசீர்வாதம் தான். உனக்கு நிறைவானதை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இனி உன் குடும்பத்தில் அழுகை இல்லை, நீ வேதனைப்பட போறதே இல்லை, உன்னிடத்தில் எந்த விதமான இடையூறு இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ளதான குடும்பத்தின் மக்கள் அழைக்கிறார்கள், மற்றவருக்கு பணிவிடை செய்யும்படியாய் தீர்மானிக்கிறார்கள். வேதத்தின் வார்த்தை, ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்று அதற்கு அவன் சொல்லும் என்றான். இங்கே
ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். புசிப்பதற்கு எல்லாம் காரியம் வைக்கப்பட்டது. ஆனால் நான் வந்த காரியத்தை சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நான் ஆகாரம் புசிப்பேன். ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானத்திற்குள்ளே கடந்து வருகிற ஒரு அனுபவம். எல்லாம் நன்மையாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவருடைய எண்ணத்தின் காரியங்களை பிரதிபலிக்க வேண்டும். ஆயத்தப்படுத்தப்பட்டது, காரியங்கள் ஒழுங்காய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் எந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறார், எந்த காரியத்திற்காக வந்திருக்கிறார்? அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி அமருகிறார். அபிஷேகம் பண்ணும்படியாய் குடும்பத்தில் ஒருவரை எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி கேட்கிறார், இவ்வளவுதானா? இவர்களிலும் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆள் அனுப்பி அழைப்பி, அப்பொழுதுதான் நான் போஜனம் பண்ணுவேன். இங்கே ஒரு அழைப்பு வந்து விட்டது, எல்லாம் கிடைத்து விட்டது. ஆனால் வந்த நோக்கத்தை எப்படி தீர்க்கதரிசி காணப்பட்டாரோ அப்படியாய் ஊழியக்காரன் வந்த நோக்கத்தை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தன் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி. ஆமென். இங்கே பாருங்கள், இதையெல்லாம் தன்னுடைய காரியங்கள் எல்லாம், எஜமானுடைய காரியங்களை, சாராளுடைய காரியங்களை, முதிர் வயதில் பெற்றதான பிள்ளையுடைய காரியங்களை, ஒரு அனுபவத்தினுடைய வரலாறை அங்கே சொல்லி காரியங்களை செய்கின்றதான ஒரு அனுபவம். இங்கே என்ன நடக்கிறது? ஒருவேளை வரவில்லை என்றால் நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும்போதுதான் அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு கூட தம்முடைய தூதர்களை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தில் என் தகப்பன் வீட்டிலும் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நிறைவான காரியம் அதுதான். நீதியின் கிரியை சமாதானம். அந்த நிறைவை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அந்த நிறைவுதான் கடைசி வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் 67ஆம் வசனத்தை. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தால் சமாதானமும் அமெரிக்கையும் சுகமுமாவும். எந்த தாய் வேதனையோடு கூட இருந்தார்களோ, எந்த தாய் கடினத்தோடு கூட காணப்பட்டார்களோ, ஈசாக்கு தன்னுடைய கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போகும் பொழுது அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடையும்படியாய் செய்தான். அந்த தாய் ஆறுதல் அடைந்தாள். இதுதான். ஒருவேளை உன் குடும்பத்திலே சமாதானமற்ற நிலையில் இருக்கிறார்களா? அமெரிக்கை இல்லாத இருக்கிறார்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், ஆபிரகாமுடைய நீதி கிரியை சமாதானத்தை மாத்திரமல்ல, என்றும் உள்ள பலன் அமெரிக்கையும் சுகமாய் இருக்கும்படியாய்
தன்னுடைய குமாரனுக்கு ஊழியக்காரத்தில் சொல்லி அனுப்பினதான காரியம், உன்னோடு கூட தேவதூதனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறதான பெண் கொள்வாய் என்ற விசுவாசம், இன்றைக்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருப்பது உண்மை என்றால், நீ எந்த துக்கம் கொண்டிருக்கிறாயோ அந்த துக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். அந்த துக்கத்தை மாற்றுகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. தாயின் உள்ளம், தாயினுடைய துக்கம் மாற்றப்பட்டதாம். அந்த குடும்பத்திலே ஒரு அமெரிக்கை காணப்பட்டதாம். அங்கே ஒரு சுகமும் காணப்பட்டதாம். அங்கே ஒரு சமாதானமும் காணப்பட்டதாம். ஏன் தெரியுமா? ஆண்டவரை தயவு புரிந்ததான தேவன், நான் உனக்காய் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லியதான காரியத்தை எனக்காய் பேசுகிறவர், எனக்காய் காரியங்களை செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராக இயேசு சொல்லும்போது அது மகிமையாய் நடக்கும், அது நிறைவாய் நடக்கும், அது ஆசீர்வாதமாய் நடக்கும். இன்றைக்கு உன் குடும்பத்தில் மகிமையும் ஆசீர்வாதமும் நிறையும்படியாய் தேவன் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, எஜமான் சொன்ன வார்த்தை ஊழியக்காரன் கீழ்ப்படிந்தான். ஊழியக்காரனுடைய காரியங்கள் நிறைவு பெறும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு காரியங்களை செய்யும்படியா இவருக்குள்ளே ஒரு கலக்கம் காணப்படும் போது, நீ அங்கே பெண் கொள்வாய் என்ற உறுதியான வார்த்தையை எஜமான் சொன்னதை அவர் நினைவு கூர்ந்து, உனக்காய் தூதன் அனுப்புவேன் என்று சொன்னதான வார்த்தையை நினைவு கூர்ந்து காரியங்கள் ஆசீர்வாதமாய் நடக்கும்படியாய் தன் கூடாரத்திலே ஈசாக்கு ரபேக்களோடு கடந்து போகும்போது எந்த தாய் துக்கித்து வேதனையோடு கூட இருந்தார்களோ அந்த துக்கம் தன் பிள்ளையின் மூலியமாய் மாறிட்டு, வந்ததான பெண் மூலியமாய் மாறிற்று. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு பெண்ணை எடுக்கும் பொழுது அந்த பெண்ணால் பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள். இன்றைக்கு உன் குடும்பத்தில் வருகின்ற பெண்ணானவள் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், தாயினுடைய துக்கம் மாறும்படியாய், ஆறுதல் செய்யும்படியாய் என் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். நீ கலங்காதே. ஆண்டவரே, என் மகனுக்கு இன்னுமாய் திருமணம் நடக்கவில்லையே, ஏங்குகிறாயா? என் மகளுக்கு இன்னுமாய் காரியங்கள் நடக்கவில்லையே, ஏங்குகிறாயா? என்னிடத்தில் ஒரு பொருளாதாரம் இல்லை, தேவைகள் இல்லை. ஆண்டவரே, நான் கமர்ஷியல் ரொம்ப வீக்காக இருக்கிறேன். ஆண்டவரே, நினைக்கிறாயா? உனக்கு தேவையானதை நிறைவு செய்து அழைத்து போகும்படியாய் ஆண்டவர் உனக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இதன் நிமித்தமாக உன்னுடைய தாயினுடைய துக்கம் மாறப்போகிறது. ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, என் மகனுக்கு இன்னுமாய் காரியங்கள் நடக்கவில்லையே, நினைக்கிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் நல்ல ஒரு ரூபவதி பெண்ணை, ஒரு குணசாலியான பெண்ணை, ஞானமுள்ள பெண்ணை, பொறுமையோடு இருக்கிற பெண்ணை, தாழ்மையோடு இருக்கிற பெண்ணை ஆண்டவர் உன் மகனுக்கு கொடுப்பார். உன் மகளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை நினைக்கிறாயா? நல்ல ஒரு உயர்தரத்திலே உன் மகளுடைய வாழ்க்கை மாறப்போகிறதாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், நீதியின் கிரியை சமாதானம் என்றுமுள்ள பலன் அமெரிக்கையும் சுகமமாகவும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க போகிற. ஆமாண்டவரே, நீர் பேசியிருக்கிற அழுது கொண்டு கலக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் நடக்குமா, என் மகனுடைய வாழ்க்கையில் நடக்குமா, என் குடும்பத்தில் இப்படி நடக்குமா, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, மகளுக்கு கிடைக்குமா? தாயே, ஆண்டவர் உனக்காக தான் பேசியிருக்கிறார். நீ கலங்காதே, நீ எதை குறித்தும் கலங்காதே. ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய காரியங்களை நிறைவு செய்வது மாத்திரமல்ல, உன் ஆய்க்கு ஆறுதலும் சமாதானம் கிடைக்கும்படியாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்தும், சமாதானத்துக்குள்ளே நிலைத்திருக்க கிருபை பாராட்டும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுராய்க்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு சமாதானத்தின் கிருபை என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.